Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டோட நோட்டிபிகேஷனுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ், then number 6/2025 and 7/2025 recruitment for the various post of non-technical popular categories, graduate and undergraduate indicative notice. Application are invited from the eligible candidates for the following post of non-technical popular categories, graduate and undergraduate, given in the table below. The last date for submission of application is given in the table below. Application complete in all respect must be submitted through online mode only. Important date வந்து கொடுத்திருக்காங்க. Opening date of application பாத்தீங்கன்னா 21/10/2025. Opening date of application for non-technical popular categories, கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21/10/2025 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 28/10/2025 இருந்து NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிராஜுவேட்டோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 20/11/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 27/11/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஓகே, அப்போ தீபாவளிக்கு அடுத்த நாள், அதாவது 21/10/2025 RRB NTPC கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி 20/11/2025 ஒரு மாசம் வந்து டைம் கொடுக்கறாங்க. 20/11/2025 நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். கிராஜுவேட் போஸ்டுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா NTPC கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க 12th படிச்சிருக்கணும். நான் வெறும் 12th குவாலிபிகேஷன் மட்டும் தான் என்கிட்ட இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் 28/10/2025 ஸ்டார்ட் ஆகி 27/11/2025 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஓகே, கிராஜுவேட்டுக்கு ஓவராலா எவ்வளவு வேகன்சிஸ் சொல்லிருக்காங்க அப்படின்னா 5800 வேகன்சிஸ் வந்து சொல்லிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 இயர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க. 18ல இருந்து 33 வயசு சொல்லிருக்காங்க. இது போக SC ST OBC எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. அத அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கிராஜுவேட்டுக்கு கீழே என்னென்ன போஸ்ட் எல்லாம் வரும்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், டிராபிக் அசிஸ்டன்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். ஓவராலா கிராஜுவேட்டுக்கு 5800 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 18 மேக்சிமம் 30 வயசு இருக்கணும். இது போக SC ST OBC எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒன் பை ஒன்னா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு 3050 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலா கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் சேர்த்து 8850 வேகன்சிஸ். இந்த அண்டர் கிராஜுவேட்டுக்கு கீழே என்னென்ன போஸ்ட் வரும் அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கவுண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரைன்ஸ் கிளர்க், இது எல்லாமே அண்டர் கிராஜுவேட் 12th லெவலுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இவ்வளவு வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த ஜோன்ல அப்ளை பண்ணணுமோ அந்த ஜோன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சென்னை ஜோன் அப்படின்னா www.rrbchennai.government.in நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெங்களூர் ஜோன் அப்படின்னா rrbnc.government.in நீங்க எந்த RRBக்கு கீழனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். திருவனந்தபுரம் ஜோன்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஜோன்ல தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் 21 அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகுது. அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் 28/10/2025 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓவரால் வேகன்சி பாத்தீங்கன்னா 8850 வேகன்சி. சோ இப்ப இருந்தே உங்களோட NTPC பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. NTPCயோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இந்த வருஷம் NTPCக்கு என்னென்ன சிலபஸோ மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர், ஓகே, இதே சிலபஸ் தான் அடுத்து வரக்கூடிய NTPCக்கும். சிலபஸ்ல எந்த மாற்றமுமே கிடையாது. சோ நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம இப்பவே பிளான் பண்ணி கரெக்டா படிக்க ஆரம்பிங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல
ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்கோம். கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான கிளாஸஸ் வந்து கொடுத்திருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வீக்கெண்ட் அதாவது சாட்டர்டேல ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அடுத்து செகண்ட் வீக்கோட பிளான் வந்து கொடுப்போம். அந்த பிளான் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அப்புறமா தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் கரெக்டா ஒரு 14 வீக்ஸ்ல என்டிபிசி எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வச்சிருவோம். ஒன் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்ப இருக்கும் அப்படின்னா 2026ல தான் எக்ஸாம் இருக்கும். இப்பவே நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு டாப்பராவே என்டிபிசில செலக்ட் ஆகிடலாம். பிரிலிம்ஸ்ல அதாவது சிபிடி 1ல வந்து 85க்கும் மேல ஸ்கோர் பண்ணிடலாம். சிபிடி 2ல 120க்கு 100க்கு மேலேயே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 110 கிட்டயே நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா நீங்க இப்ப இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்பதான் காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இப்ப காலேஜ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, எல்லாருமே ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே இங்க வாய்ப்பு இருக்கு. டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு, டிகிரி முடிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. மினிமம் ஏஜ் லிமிட் 18, மினிமம் குவாலிபிகேஷன் 12ஆம் கிளாஸ், மேக்ஸிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி. உங்ககிட்ட டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், 12ஆம் கிளாஸ் குவாலிபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணலாம், டிகிரிக்கான இதுக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாம். நான் என்கிட்ட 12ஆம் கிளாஸோட குவாலிபிகேஷன் மட்டும் தான் இருக்கு, நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலங்கிற ஸ்டூடெண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் 12th லெவல் எக்ஸாம் எழுதி நீங்க கிளியர் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க கிராஜுவேட் எக்ஸாம் எழுதி உள்ள போயிடலாம். ஓகே, சோ இப்ப இருந்து படிக்க ஆரம்பிங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்திருப்போம். ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். என்டிபிசி கிராஜுவேட்டும் படிக்கிறேன், அண்டர் கிராஜுவேட்டும் படிக்கிறேன், அது போக எஸ்எஸ்சி எக்ஸாமும் நான் படிச்சிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்லயே பாத்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். என்டிபிசி கிராஜுவேட்டுக்கும் இதுல கிளாஸஸ் கொடுத்திருப்போம், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் கொடுத்திருப்போம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் டியோட எக்ஸாம் அதாவது டிசம்பர்ல குரூப் டி 2025க்கான நோட்டிபிகேஷன் வரும். அதுக்கான கிளாஸஸும் இதுல வந்து கவர் ஆகும். ஓகே, ஒன்ஸ் இதுல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே இதுலயே நாம வந்து கவர் பண்ணிடுவோம். இதோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டினா 1999 பே பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டினா 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வரக்கூடிய என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. எங்க இருந்து படிக்கணுங்கிறதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இன்னைக்கே இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கிடைச்சிருக்க வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. என்டிபிசி எக்ஸாம்ல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த எக்ஸாம் எழுதி உள்ள போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதுக்கு தனித்தனியா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அவ்வளோ அலவன்சஸ் இருக்கு, ரயில்வேல அவ்வளோ இது இருக்கு, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ ஒரே ஒரு 6 மாசம் இல்லைன்னா ஒரு 3 மாசம் உட்காந்து கஷ்டப்பட போறீங்க. கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா, கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃபே செட்டில்டா இருக்கணும். சோ நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க, ஒரு டாப்பரா நான் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கே எழுதி வச்சுக்கோங்க. நான் செலக்ட் ஆனா ஒரு 80க்கு மேல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவேன். அதே மாதிரி சிபிடி 2ல வந்து நான் ஒரு 100க்கு மேல 110 கிட்ட மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவேன் கூடிய ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. ஓகேவா? திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.